எவ்ரிவன், ஆங்கிலத்தில் பேச அருமையான வழி. இது எல்லாருக்குமான டிப்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, LSRW இது நமக்கு தெரியும் அப்படிதானே. ஸோ ஒரு மொழியை ஃபர்ஸ்ட் கத்துக்கிறதுக்கான ஒரு அடிப்படையே இந்த LSRW. ஸோ எல் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, லிசனிங். லிசனிங்னா கவனித்தல். ஓகே, listening. Next, speaking part. Okay, speaking. Next, reading. R means reading and W means writing. இப்படிதான் நம்ம நினைச்சு பாருங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் அவர் மதர் டங். இப்படிதான் நம்ம கத்துக்கிட்டோம் நம்முடைய தாய்மொழியை, மதர் டங். இப்படிதான் நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க. முதல்ல லிசன் பண்ணோம். லிசன் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா அப்பா சுத்தி உள்ளவங்க எல்லாரையும் லிசன் பண்ணிட்டு அதுல இருந்து கத்துக்கிட்டதுதான் ஸ்பீக்கிங் இல்லையா? இங்க கத்துக்கிட்டு என்னென்ன பேசுறாங்கன்னு கத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீக்கிங் பார்ட்டுக்கு போனோம். தென் நெக்ஸ்ட் தான் நம்ம ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணோம், ரீட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ரைட்டிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்படிதான் நம்ம தாய்மொழி, அதாவது மதர் டங்கை கத்துக்கிட்டோம். ஆனா இங்கிலீஷ்ல மட்டும் எப்படி கத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ஆர் வருது, ஃபர்ஸ்ட் ரீடிங் வருது, அடுத்து ரைட்டிங் வருது, அடுத்து லிசனிங் வரலாம்னு நினைக்கிறேன், தென் ஸ்பீக்கிங். இப்படி உல்டாவா வருது. இது ராங் இல்லையா? ஃபர்ஸ்ட் மெயின் ப்ரையாரிட்டி வி ஷுட் கிவ் லிசனிங். லிசனிங் ஃபர்ஸ்ட். முதல்ல இங்கிலீஷ் பேசுறத கவனிக்கணும். எங்க போய் கவனிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஷார்ட் ஸ்டோரிஸ், பெரிய ஸ்டோரிஸ்லாம் இல்லை, ஷார்ட் ஸ்டோரிஸை லிசன் பண்ணுங்க. வீடியோ சம்டைம்ஸ் உங்களுக்கு இப்ப புரியல அப்படிங்கிறது ஷார்ட் ஸ்டோரியில இருந்து ஆரம்பிங்க. ஸோ ஓகே, நீங்க ஒரு 50% உங்களால இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வீடியோஸ், ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் வீடியோஸை நீங்க லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ லிசனிங் பார்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி லிசனிங் பார்ட். ஓகே, தென் ஸ்பீக்கிங். அப்புறம் கவனிச்சதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் லெவல் ஸ்பீக்கிங்க்கு போகலாம். புரிஞ்சுதா? ஸ்பீக்கிங்க்கு போகலாம். என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஸ்பீக்கிங் பார்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை ரப் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸ்பீக்கிங் அப்படின்னு வரும்போது எனக்கு நோ பார்ட்னர், எனக்கு பார்ட்னர் இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, 1 minute ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் உங்களோட நீங்களே பேசிடுங்க. 1 minute ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒரு டாபிக், ஏதோ ஒரு டாபிக், ஜஸ்ட் இட் மே பி எனிதிங். உங்க ஸ்கூல் பத்தி, டெய்லி டே டு டே டெய்லி லைஃப், எதை பத்தினாலும் ஓகேயா, டெய்லி லைஃபை பத்தி ஒரு 1 minute என்ன வருதோ, அது வாயில என்ன வருதோ அதை அடிச்சு விட்டு என்ன பண்ண போறீங்க, உங்க வீடியோவை ஜஸ்ட் யூ ரெக்கார்ட் பண்ணுங்க. செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி, ஓகே, செல்ஃபி மோட்ல உங்க ரெக்கார்டை உங்க கேமரால ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒரு தடவை இல்லை, 1000 100 தடவை கூட ரெக்கார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுற வரைக்கும். புரியுதா? உங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகுற வரைக்கும் உங்க வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டே இருங்க. சரியா? இது உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்க அதை உங்க ஸ்டேட்டஸ்ல கூட அப்லோட் பண்ணி உங்க சொந்த பந்தங்க கிட்ட அதை என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷயம். ஓகேயா? ஸோ இது மஸ்ட். ஓகேயா? ஸோ யாருமே பார்ட்னர் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, இல்லை எனக்கு கொஞ்சம் ஹெசிடேஷனா இருக்கு, ஐ ஃபீல் வெரி ஹெசிடேஷன், ரொம்ப தயக்கமா இருக்கு, ஓகே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா
கண்டிப்பா வந்து நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேயா? நீங்க பேசி உங்க ஓன் வாய்ஸை வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். இங்கிலீஷ்ல 1 மினிட் பேசணும். ஓகேயா? அட்லீஸ்ட் 1 மினிட்ஸ் எவ்ரிடே 1 மினிட் நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா அது எவ்ரிடேக்கான ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். ஓகேயா? ஸோ இது புரிஞ்சிச்சுல. ஃபர்ஸ்ட் லிசனிங். ஏதோ ஒரு இப்ப லிசனிங்க்கு வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேடி எங்க வேணாலும் அலைய வேணாம். யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோஸ், அதுவும் ஸ்டோரிஸ் வீடியோ, ரொம்ப போரிங்கா இருக்காது. ஒரு ஸ்டோரிஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் அதுவும் எடுக்கணும். அல்லது இங்கிலீஷ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸோட வீடியோ, நேட்டிவ் ஸ்பீக்கர் இருப்பாங்கல்ல, அவங்க வீடியோ கூட எடுத்து நீங்க பார்த்தாலும் ஓகே தான். லிசனிங்காக மட்டும் நான் ப்ரிஃபர் பண்றது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நம்ம வேலுமணி சார் இருக்காரு இல்லையா, சிம்பிள் வேலுமணி சார். அவர் இன்ஸ்டாகிராம்ல கூட அவரோட வீடியோ போஸ்ட் பண்றாரு. அவரோட வீடியோல ஏகப்பட்ட விஷயங்களை அவர் சொல்லுவார் இல்லையா. சிம்பிளா இருக்கும். இங்கிலீஷ் எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப ஹைஃபை வேர்ட்ஸ், ஃபேன்சி வேர்ட்ஸ் எல்லாம் அவர் யூஸ் பண்ண மாட்டார். இப்போ நமக்கு சிம்பிள் இங்கிலீஷ் தான் வேணும். ரொம்ப ஹைஃபையா அட்வான்ஸ் ஃபேன்சி வெக்காபுலரிஸ், இடியம்ஸ், ஃப்ரேசஸ்னு போட்டு உழப்பி ஓகேயா, இடியம்ஸ் அப்புறம் ஃப்ரேசல் வெர்பு, சரியா, இதெல்லாம் போட்டு குழப்பி உங்களை நீங்க வந்து காம்ப்ளிகேட்டடா ஆக்க வேணாம். உங்க இங்கிலீஷை வந்து நீங்க காம்ப்ளிகேட்டடா ஆக்காம ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் இங்கிலீஷ்க்கு போங்க லிசனிங்க்கு. ஓகேயா? ஸ்பீக்கிங்க்கு நான் சொன்ன மெத்தட் இந்த 1 மினிட். ஓகேயா? 1 மினிட் டாக் வித் யுவர் செல்ஃப், இது ஸ்பீக்கிங்கான பார்ட். ஓகேயா? இது எல்லாம் புரிஞ்சுதான் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் ஐ ரப் திஸ் அண்ட் தென் ஆஃப்டர் ஐ வில் டெல் யூ. ஓகே, காட் இட்? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங்க்கு என்ன பண்ணலாம் இப்படிதானே நீங்க கேக்குறீங்க. ஓகேயா? ரீடிங்க்கு அப்கோர்ஸ் நான் இங்க பாருங்க, இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் புக் வந்து இஸ் அவைலபிள், எங்க வேணாலும் கிடைக்கும். இப்போதான் புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ரீட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் புக்ஸ் வந்து அமேசான்ல கிடைக்குது. அண்ட் எந்த புக் ஸ்டால்ஸ்லனாலும் நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். ஜஸ்ட் 4-5 பேஜஸ் தான் இருக்கும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 அவ்வளவுதான். ஒரு பேஜுக்கு மேக்சிமம் 1 2 3 4 லைன் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸை வந்து நீங்க என்ன பண்ணணும், வாங்கணும். சரியா? இந்த மாதிரி ஸ்டோரிஸ் புக்கை நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இந்த பிக் ஸ்டோரிஸ்லாம் நீங்க படிக்க கூடாது. ஏன்னா அது உங்களுடைய இன்ட்ரெஸ்டே வந்து என்ன பண்ணிடும், ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதனால ரீடிங்க்கு வந்து எப்பவுமே ஷார்ட் ஸ்டோரிஸை ப்ரிஃபர் பண்ணுங்க. ஓகே, ஷார்ட் ஸ்டோரிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. தென் ரைட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த எழுதி பாருங்க. டெய்லி ஒரு 10 சென்டென்சஸ், டெய்லி வந்து ஒரு 10 சென்டென்சஸ் எழுதி பாருங்க. ஓகேயா? இந்த LSRW ஃபுல்லா நீங்க கவர் பண்ணிட்டீங்கனாலே ஆங்கிலத்துல அருமையாக பேசி விடுவீர்கள். அது தவிர்த்து எந்த விதமான ஷார்ட்கட்டும் இதுக்கு இல்லை. ஏன்னா இங்கிலீஷ் வந்து தமிழ்நாட்டில் அவர் செகண்ட் லாங்குவேஜ். சரியா? இது செகண்ட் லாங்குவேஜா இருக்கிற பட்சத்துல இது எல்லாத்துக்குமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டும். ஓகேயா? புரிஞ்சுதான்? இதை விட்டுட்டு ஸ்டோரி, அதாவது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஈஸியா ஷார்ட்கட் ஏதாவது இருக்கா அப்படின்னா நோ ஷார்ட்கட். ஒன்னே ஒன்று, ஸ்பீக்கிங்க்கு மட்டும் டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஸ்பீக்கிங் இது எல்லாத்தையும் லிஸ்னிங் பண்றீங்க, ரீடிங் பண்றீங்க, ரைட்டிங் எல்லாம் இந்த இது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஸ்பீக்கிங்கிற பாட்டை வந்து விட்டுட்டீங்க அப்படின்னாலும் பேச முடியாது. சரியா? ஸோ ஸ்பீக்கிங்க்கு பார்ட்னர் இல்லைன்னா நான் சொன்ன டெக்னிக்கு நீங்க ஃபாலோ பண்ணலாம்.
என்ன டெக்னிக்கு? என்ன டெக்னிக்கு? உங்க கூடயே நீங்க, உங்களோடு நீங்கள், அவ்வளவுதான். ஒரு நிமிட பயிற்சி. அது எப்படி அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்லுகிறேன். ஓகே, இப்படிதான் வந்து நான் கற்றுக்கொண்டேன். அதுதான் நான் இதை சொல்றேன். அது தவிர்த்து இதுல எந்த ஜிகினா வேலையோ எந்த ஒரு மேஜிக் அதோ கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் கத்துக்கிட்ட மெத்தட். LSRW இப்படிதான் நம்ம போக முடியும். லிசன் பண்ணும். இதுல டாப் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது ஸ்பீக்கிங். சரியா? இது ஸ்பீக்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஒரு சின்ன வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரி, ஓகே. இங்க யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. ஆங்கிலத்தில் அப்படி பேசுவது இப்படி எல்லாமே இருக்கு. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க எழுதி எழுதி வச்ச எத்தனை சென்டென்ஸையும் எத்தனை பர்சன்டேஜ் வந்து நீங்க டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றீங்க? டெய்லி லைஃப்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணவில்லை என்றால் ஆங்கிலத்தில் பேசுவது எளிதல்ல. அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் வந்து மெத்தட். ஆங்கிலத்தில் பேச அருமையான வழி என்பது இது மட்டும்தான். இதை தவிர்த்து நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் செய்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தம்ஸ் அப், கீழே ஒரு கமெண்ட் கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.